விசுவாசிக்கிறவர்கள் யாவரும் That is why whoever believes in him, ரட்சிக்கப்படுவார்கள் என்று வேதம் the எழுதப்பட்டிருக்கிறது. Bible says they will be saved. அவரை விசுவாசிக்கிறவர்கள் Whoever believes him, ரட்சிக்கப்படுவார்கள். they will be saved. ரட்சிக்கப்பட்டவர்கள் And the ones who are saved, ஒரு நாள் இந்த உலக வாழ்க்கை முடிக்கும் பொழுது one day when they finish this earthly அவர்கள் life, நித்தியத்திற்குள் வருவார்கள் என்பது மாபெரும் உறுதி. it is a surety that they will come into the eternal life. இன்றைக்கு அநேக இடங்களிலே Now in many places, போதிக்கப்படும் பொழுது when it's preached, சில பயத்துக்குரிய காரியங்களை சொல்லுகிறபடியால் because they preach something that is fearful, சிலருடைய விசுவாசம் தளர்ந்து போகிறது. people's faith, they stumble in it. எப்படி தளர்ந்து போகிறது? How do they stumble? நான் போவேனோ Whether I will go போக மாட்டேன், or I will not go. ஒரு இந்த மாதிரி தவறு செய்து விட்டேனே, I've done such a sin. ஞானஸ்நானம் எடுத்து இப்படிப்பட்ட தவறு செய்து விட்டேனே, I did baptism, but I still did the sin. நான் போவேனோ போக மாட்டேனோ. Will I enter into heaven or will I not? நம்ம தமிழ் பாஷையில சொன்னா உன் ஆத்துல காலவே இல்ல சேத்துல காலவேன்னு Either you சொல்லுவாங்க. keep your leg in the water or in the dirt. வேதம் கூட அப்படித்தான் சொல்லுது. The Bible also says நீ like ஒண்ணு குளிராயிரு, that. But either be cold ஒண்ணு அனலாயிரு. or either be warm. போவேனோ Whether I'll go போக or மாட்டேன்னு whether I'll not go. போக மாட்டாதான் பதில். The answer is you will not go. போவேன் முடிவெடுத்துட்டா If you take a decision இந்த that உலக you வாழ்க்கை முடிக்கும் பொழுது when you finish this earthly life, அல்லது நம்ம உயிரோடு இருக்கும்போது இயேசுவின் வருகை வரும் என்று or சொன்னால் if you're alive and Jesus coming comes, நிச்சயமாய் நான் தேவனுடைய சமூகத்தில் இருப்பேன். definitely I'll be in God's presence. இதான் தேவனுடைய வார்த்தை. This is God's promise. ஆனால் தேவனுடைய வார்த்தையை நீயும் நான் கேட்கும் பொழுது When you and me listen to the word of ஒரு God, விசுவாசத்தோடு கூட கேட்க வேண்டும். you should listen that with the faith. எல்லாவற்றிற்கும் விசுவாசம் தான். Everything faith is needed. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமா? The sin should be forgiven. விசுவாசம். Faith. நீ ரட்சிக்கப்பட வேண்டுமா? To be saved, you விசுவாசம். should have faith. ஒரு வியாதி சுகம் வேண்டுமா? Your sickness should be healed. விசுவாசம். You need faith. நீ எப்படி நல்லவனாய் வாழ வேண்டுமா? Whether you should live as a good person, தேவனுடைய வார்த்தையின் மேல் விசுவாசம். have faith in the word of God. பிசாசின் பாதுகாப்பில் நீ வாழ வேண்டுமா? You have to live away from Satan. விசுவாசம். Have faith. அப்ப இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கும் பொழுதுதான் Only when you have faith in these words, நீதிமானாய் நான் வாழ you முடியும், can live as a righteous person. பரிசுத்தமானாய் வாழ You can முடியும், live as a holy person. தேவனுக்கு பிரியமாய் வாழ You முடியும். can live as இப்படி- God desires us. இப்படி நான் பிரியமாய் வாழ்ந்த பிறகு Only after I live according to how God desires. எப்படி என்னை தேவன் கைவிடுவார்? How will God forsake me? என்னை கைவிட மாட்டார். He won't forsake me. எபிரேயர் 2:12 சொல்லுகிறது, Hebrews chapter 12:1 says, விசுவாசத்தை துவங்கினவர். He is the one who started faith. என்ன சொல்லுங்க? What does it say? விசுவாசத்தை துவக்குகிறவர் அவர்தாங்க. He is the one who starts the faith. நீ வசனத்தை கேட்கிறீர்கள், You listen to the words. நாம் வசனத்தை யாரோ நமக்கு சொல்லுகிறார்கள், போதகர் சொல்லுகிறார்கள், அது ஏதோ ஒரு விதத்துல வசனத்தை கேட்கிறோம். Somehow we listen to the words. வசனத்தை கேட்ட உடனே விசுவாசம் வருவதில்லை. When you start listening to the words, you won't get faith. விசுவாசத்தை தேவனை உருவாக்கி உன் உள்ளத்துல ஏவுகிறார். God creates faith and He puts it into your heart. அப்படி விசுவாசம் ஆரம்பிக்கப்படுகிறது. Then the faith starts. அந்த விசுவாசம் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு Only when your faith starts, அதை முடிக்கிறவரும் அவர்தான். He is the one who finishes it. அப்ப விசுவாசத்தை துவங்கி He starts the faith விசுவாசத்தை முடிக்கிற தேவனை ஆராதிக்கிறபடியால் because we worship a God who finishes our faith. நான் எப்படி அவருடைய வருகையில கைவிட முடியும்? How will I be forsaken in His coming? கைவிட மாட்டார். He will not இந்த forsake me. உலக வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி In the இருக்கிறார். earthly life, He has promised us. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. I will not leave you, not forsake you. உன்னை பெற்றெடுத்த தாய் தகப்பனே உன்னை கைவிட்டாலும் Even when your parents forsake you, நான் உன்னை கைவிடுவதில்லை. I will not forsake you. ஒரு சகோதரன் இப்படியாக எனக்கு சாட்சி சொன்னார். A brother gave a அது testimony என்ன like சாட்சி என்று சொன்னார், what the testimony was. வீடுகளில அவரை எப்ப பார்த்தாலும் நீ உருப்பட மாட்ட, In his house, they always said, you will not come நீ right. பாவி, நீ You are a sinner. பாவிலே பெரும் பாவி, You are the greatest of சொல்ற all பேச்சை sinners. கேட்கறது இல்ல, Never listen. சர்ச்சுக்கு வானா வர்றது இல்ல, You don't come to church if you tell பைபிள you படினா படிக்கிறது if இல்ல, you tell you to read the Bible, you ஜெபம் don't pray. பண்ணனா பண்றது You இல்ல, don't pray. நீ பாவி போ You are a sinner. அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். And they said that. இவர் ஒரு நாள் பைபிள் இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பைபிள் எடுத்து திறந்து பார்த்தா, One day he was like, what are the people saying? And he starts reading the Bible. பாவிகளே ரட்சிக்க இயேசு வந்தான்னு படிச்சாரா. He read that Jesus came to save the sinners. அவர் போய் திருப்பி அம்மா கிட்ட போய் சொன்னாரா, Then he went and told his mother, நீங்க எல்லாம் சொன்னதெல்லாம் ஓகே, what all you said is நீங்க fine. சொன்ன பைபிள் என்ன சொல்லிச்சு தெரியுமா? You know the Bible that he said, what it said? பாவிகளை ரட்சிக்க இயேசு வந்தாரா. Jesus came to save the sinners. நான் ரட்சிக்கப்பட்ட போமா. I am saved, he said. அவர் அன்னைக்கு ஆரம்பிச்ச ஒரு விசுவாசம் That is the day he started his faith. இன்னைக்கு வரைக்கும் உறுதியா நிக்கிறார். Till today he is strong in it. ஆமென். கர்த்தரோட சில நேரம் நம்ம அறியாமல் சொல்றோம். Yes, my dear people, sometimes we don't know but we say it. எந்த வசனம் அவரை டச் பண்ணி இருக்குது பாருங்க. See what words touched him.
நீ எதுக்கும் லாய்க்கு இல்லைன்னு சொன்ன அவரை, For the people who said you're good for nothing. ஆமாமா நான் எதுக்கும் லாய்க்கு இல்ல. Yes, I'm good for nothing. வசனம் சொல்லுதான், But the Bible says பாவிகளை ரட்சிக்க இயேசு வந்தார். Jesus came to save the sinner. நான் பாவி தானே, I'm sinner. என்னதானே ரட்சிக்க வந்தார். He came to save me. உங்களை ரட்சிக்க வந்தானே. Did he come to save you? அவங்கதான் They became shocked. ஆமென். Yes, my dear. அவ்வளவு சுலபமா உன்னை கைவிட மாட்டார். He won't forsake you that வேதம் easily. சொல்லுகிறது, The Bible says அவருடைய ரத்தத்திற்கு விலை கொடுக்க முடியாது. there is no price of his blood. அப்படி விலை கொடுக்க முடியாத அந்த ஜீவனை கொடுத்து நம்மை ரட்சித்து இருக்கிறாரே. And if he had saved us giving that priceless life, ஏதோ ஒரு சின்ன தவறு செய்ததற்காக உன்னை விட்டு விடுவாரா? because he did a small sin, will he leave you? விடமாட்டார். He won't. உன்னை நிச்சயமாய் அவர் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வசனத்தின்படி According to the promise he has given to you, அவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையை அவர் நித்திய வாழ்க்கையில கொண்டு போய் சேர்ப்பார். he will definitely take us into eternal life. ரோமர் 10 அதிகாரத்திலே In Romans chapter 10, 9-10 வசனம் என்று சொல்லுகிறது. verses 9 and 10 இந்த say, சுவிசேஷத்தை கேட்கும் பொழுது, when you listen to this இந்த gospel, வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது when you're listening to these words, உனக்குள்ளே ஒரு விசுவாசம் ஆரம்பிக்கப்படுகிறது. a faith starts in you. அப்ப என்ன நடக்கிறது? What happens here? இதயத்திலே விசுவாசித்து When you have faith in your heart, வாயினாலே நீ அறிக்கை செய்யும்போது, and when you confess through your mouth, வாயினாலே இயேசுவை இரட்சகர் என்று அறிவிக்கை செய்யும்போது, when you confess through your mouth that Jesus is the Savior, இயேசு என் பாவங்களை மன்னிக்கிறார் என்று நீ அறிக்கை செய்யும்போது, when you confess that Jesus forgives my sins, என் பாவத்தை மன்னிக்க இவர்தான் இரட்சகர் என்று when you confess that He is the Father who can forgive your sins, எப்பொழுது இதயத்தில் விசுவாசித்து when you believe that in your heart வாயில் அறிக்கை and செய்கிறாயோ, confess from your mouth, அப்போது ரட்சிக்கப்படுவாய் என்று வேதம் the சொல்லுகிறது. Bible says that is when you will be saved. அல்லேலூயா. Hallelujah. ரட்சிப்பதற்காக நீ என்னத்தை ஆண்டவருக்காக கொடுத்தாய்? What did you give to God for you to be saved? பழைய ஏற்பாட்டுல பாவ மன்னிப்புக்காக அவன் ஆடு மாடு கோழியை கொண்டு வந்து வச்சுன்னு காத்துட்டு இருந்தான், எப்ப பலி செலுத்தி இந்த ரத்தம் எப்ப தெளிச்சு எப்ப நம்ம ரட்சிக்கப்படுவோம்னு சொல்லி. In the Old Testament, they were waiting with bulls and cows to sacrifice, and when they will get the forgiveness of இந்த sin. ஆசாரியர்களுக்கு மேல 24 மணி நேரம் வேலை. For the priest, there is 24 hours work. இப்ப எந்த ஆசாரியனுக்கு வேலை இல்லை. Now, no priest has any இப்ப work. இருக்கிற ஆசாரியனுக்கு என்ன வேலைனாக்கா, What's the work of the priest? is? ரட்சிக்கப்படாத மக்களுக்காக தொடர்ந்து செபிக்க வேண்டியதா வேலை. They have to pray for the people who are not yet been saved. முடியல ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லணும். They have to go pray and they have to preach the இயேசு message. உனக்காக பலியானார். Jesus became a sacrifice for இயேசு you. உனக்காக பலியாய் இருக்கிறார். Jesus has become a sacrifice for உன் you. பாவங்களை மன்னிக்க இயேசு என்ற பெயரில் ஒரு தேவ மனிதன் இந்த உலகத்துல வந்தார். It's a God who came to this earth to save you from your sins as a இந்த sacrifice. உலகத்துல வந்து உனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார் He came to this world and gave his life for you. என்று இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது When they preach this gospel, அவன் ரட்சிக்கப்படுகிறார். they will be saved. வார்த்தைகளை கேட்ட பிறகு ரட்சிக்கப்படுகிறார். They listen to the words and then they say. வேதமும் அப்படித்தான் The சொல்லுகிறது. Bible says like that. கிருபையினாலே Because of grace, விசுவாசத்தை கொண்டுதான் நாம் through ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். faith we were saved. ஏதோ கடவுளுக்கு நாம் காணிக்கை கொடுத்தோம், எதை கொடுத்த ஒன்று ஏதோ நன்மை செய்தோ நாம் ரட்சிக்கப்படவில்லை. We didn't give any offering to God and we didn't get saved. அதெல்லாம் ஒவ்வொரு பகுதி அவ்வளவுதான். There is a part, that's all. ரட்சிக்கப்படுவதற்கு But for us to be saved, தேவன் தன் கிருபையாய் தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். Jesus gave his life as grace for அந்த us. கிருபையை விசுவாசித்தபடியால் Because we believed in நாம் that grace, மீட்கப்பட்டு இருக்கிறோம். we are saved. அதனால் இன்றல்ல நாளைக்கு என்றைக்காவது ஒரு நாள் நம்முடைய குடும்பங்களில் இருக்கிறவர்கள் எல்லாம் கூட ஒரு நாள் ரட்சிக்கப்படுவார்கள். One day, today or not, they will be saved. கடந்த வாரத்தில் ஒரு திருமணத்திற்காக நாம் கடந்து போனோம். In the last week, they had gone for a wedding. நம்முடைய திருச்சபை சார்ந்த காடுகொண்டேலி பகுதியில் ஒரு திருமணத்திற்கு போயிருந்தோம். They had gone to the church wedding there. அங்கே 25 வருடங்களுக்கு முன்பாக போதிக்கப்பட்டது. 25 years ago, it was preached. ஆரம்ப காலம் ரட்சிக்கப்பட்டோம். It was the beginning of their faith. அப்ப நாங்கெல்லாம் கூட இப்படிதான்பா இருந்தோம், கொஞ்சம் ரட்சிக்கப்படுறதுக்காக இந்த வசனத்தெல்லாம் கேளுன்னு சொன்னா கேட்க மாட்டேன்ட்டாங்க. We also got redeemed now only. If you listen to this word, they said we don't listen. ஆனா அந்த கல்யாணத்துல வந்த பிறகு But when they came to the wedding, அவர் கட்டி பிடிச்சிட்டாரு. வந்து he came and hugged him. வசனம் வெறுமையா போதையா. The words didn't go for வானம் this. பூமி விழுந்தாலும் Even when the skies and the அவருடைய heavens வார்த்தை are ஒழிந்து moved, போகாதுன்னு his சொன்னேன். word will not deceive வார்த்தை you. உண்மையாயிடுச்சு. That word is இப்ப true. நான் மைசூர்ல இருக்கிறேன். I'm in Mysore now. அப்ப என்ன நடக்கிறது? What happened? என்றைக்கும் விதைக்கப்பட்ட விதை Someday you sowed the seed. ஒரு நாள் வீண் போகாது. One day it will not go இந்த waste. வருகையில ஒரு 2 காரியத்தை நான் முக்கியமாய் சொல்ல விரும்புகிறேன். It is coming that two important things we wish to காரணம் என்னவென்று சொன்னால், What is the reason? அநேகருக்கு தேவனுடைய வருகையிலே For many people, God's coming, சொன்னோம் இல்லையா, எடுத்துக்கொள்ளப்படுவேனா எடுத்துக்கொள்ளப்பட மாட்டேனோ, they have this doubt whether they'll be taken or they will not. அந்த சந்தேகம் உங்களை விட்டு நீங்க வேண்டும் என்று And சொன்னால் the doubt has to leave you. மத்த 24 அதிகாரம் என்ன சொல்லுகிறது? What is Matthew chapter 24? அவருடைய வருகை வருவதற்கு முன்பதாக நடக்க போகிற சம்பவங்களை குறித்து சொல்லப்படுகிறது. It is said about the incident that will happen before his coming. இயேசுவின் வருகைக்கு முன்பதாக Before Jesus இந்த coming, பூலோக வாழ்க்கையில in this earthly life, என்னவெல்லாம் நடக்க வேண்டுமோ whatever should happen, அவைகள் எல்லாம்
என்ன நடக்க போவதை ஏற்கனவே அவர் எல்லாவற்றையும் தீர்க்க தரிசனமா இயேசு சொல்லிவிட்டார். He's already said it as a prophecy that whatever will happen before his coming. இன்றைக்கும் அந்த காலகட்டத்தில் நெருங்கி கொண்டிருக்கிறோம். We are coming near that time. மனுஷகுமாரன் வரும் நேரம் நெருங்கி விட்டது. The time of Son of Man is coming is near. ஆனால் 25ஆம் அதிகாரத்திலே But in the 25th என்ன chapter, சொல்லப்படுகிறது? what does it say? வருகை முடிந்த பிறகு After the coming, நியாய தீர்ப்பு நாள் என்று ஒன்று இருக்கிறது. there is a day called the judgment day. அந்த நியாய தீர்ப்பு நாளிலே In that day, எப்படி நியாயம் தீர்க்க போகிறார் என்பதுதான் இந்த 25ஆம் அதிகாரம். the 25th chapter is about how he will judge them. வெறும் 24 படிச்சிட்டா போதாது. It's not enough if you read only Matthew மத்த 24. 24 படிக்கணும். You have to read Matthew 24. 25 படிக்கணும். You have to read 25 also. 25ஆம் அதிகாரத்துல 3 சம்பவங்களை குறித்து அங்க சொல்லப்படுகிறது. In the 24th chapter, there are 3 things that are told. ஒன்று 10 கன்னிகைகளை குறித்து பேசப்படுகிறது. The 25th chapter is told about 10 virgins. இன்னொன்று வேலைக்காரன் எஜமான் வேலைக்காரனை குறித்து அங்க சொல்லப்படுகிறது. It's told about the servant and the master. மூன்றாவது ஏழை எளிய மக்களுக்கு எப்படி உதவி செய்தோம், And thirdly, it's told about how we should help the poor. எப்படி ஆத்தும தாகத்தோடு கூட மற்ற மக்களை சந்தித்தோம் என்று 3 காரியத்தை ஒரே ஓமையாக அவர் சொல்லிக் கொண்டு வருகிறார். He's told us one parable and how you should do all this. இதில் முதல் ஓமை என்ன? What is the first parable? 10 கன்னிகைகள் இருந்தார்கள். There are 10 virgins. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட 10 கன்னிகைகள். God chosen 10 virgins. இது ஒரு ஓமையாக நமக்கு சொல்லுகிறார். He tells us as a parable. இதை சொன்ன உடனே நம்முடைய ஜனங்களும் என்ன செய்து விட்டார்கள்? Now once he says this, you know what the people do. 5 கன்னிகை எடுத்துக்கொள்ளப்பட்டால் 5 were taken. 5 கன்னிகை கைவிடப்பட்டார். 5 were forsaken. இதான் போதனை. This is the preaching. அதுல முக்கியமா வாசிக்கணும். Particularly you have to read. அந்த 25ஆம் அதிகாரம் யாராவது 5வது வசனத்தை வாசிங்க. Let's read Matthew chapter 25 verse 5. ஏன் அதை சொல்லுகிறார் என்பதை முதல்ல புரிஞ்சுக்கணும். First you should understand why he says that. கர்த்தர் என்ன சொல்ல வருகிறார்? What does Jesus come to 10 say? கன்னிகை வந்தது உண்மை. It is true that 10 5 கன்னிகை எடுத்துக்கொள்ளப்பட்டது உண்மை. 5 were taken inside its 5 கன்னிகை கைவிடப்பட்டது உண்மை. 5 were forsaken. That's true. எப்படி கைவிடப்பட்டார்? But how are they forsaken? அதுதான் ரொம்ப முக்கியம். That is important. வாசிங்க. As the bridegroom was delayed, they all became drowsy and slept. தமிழ் வாசிங்க. மணவாளனாகிய கிறிஸ்து வர தாமதித்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் எல்லோரும் நித்திரை அடைந்து தூங்கி விட்டார்கள். யாருங்க? எத்தனை பேர்? How many people? 5 பேரா? Did the 5 sleep? அதுக்குதான் எல்லாத்தையும் அதுதான் படிக்க சொன்னேன். That is why you should read. எத்தனை பேருங்க? Who? 10 பேரும் தூங்கிட்டாங்க. All the 10 slept. எத்தனை பேர் தூங்கிட்டாங்க? Who slept? கதை 10 பேர் தான். There were 10 virgins and all 10 பேரும் நல்லா நிம்மதியா தூங்கிட்டாங்க. all of them slept. அது தப்பு அல்ல. That is not wrong. வேத கூட சில நேரத்துல வேதத்தை இரவு பகலும் தியானின்னு சொல்லுது. The Bible also says meditate on the Bible day and night. தூங்காமே படிச்சிருக்கியா? Are you not sleeping and you're reading? சிந்திக்கணும். என்ன சொல்ல வருகிறார்? What is he trying to say here? 10 கன்னிகை இருந்தது உண்மை. It is true there were 10 virgins. 10 கன்னிகைகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் எண்ணெய் ஊற்றப்பட்டது. The anointing of the Holy Spirit was given to all 10 of them. கர்த்தர் சொன்னார் விழித்திருங்கள். God said stay awake. மணவாளன் ஒரு நாள் வரப்போகிறார். The bridegroom is to come one day. இயேசு கிறிஸ்து மீண்டும் ஒரு நாள் வரப்போகிறார். He's going to come again. நீங்கள் ஆயத்தமா இருங்க. You should be ready. விழித்திருங்கள். You should be awake. ஜெபத்தில் இருங்க. Be in prayer. பரிசுத்தத்தில் இருங்க. Be in holiness. நேர்மையில் இருங்க. Be in righteousness. உண்மையாய் வாழுங்கள். Stay truthful. என்னுடைய சித்தத்தின்படி வாழுங்கள். Stay according to my will. கர்த்தருடைய போதனை. This is the preaching of அப்ப இந்த God. 10 பேரும் And these 10, இரவு நேரம் வந்தது. the night came. மணவாளன் வரவில்லை. The bridegroom did not come. உறங்க வேண்டிய நேரம் வந்தது. The time to sleep. 10 பேரும் உறங்கி விட்டார்கள். All 10 of them slept. திடீரென்று ஒரு சத்தம் வந்தது. Now suddenly a sound comes. என்ன சத்தம் வந்தது? What is the sound? மணவாளன் வருகிறார் என்று சத்தம் வந்தது. It's the sound that here is the bridegroom. இதோ 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51 சொல்லப்பட்டிருக்கிறது. This is what 1 Corinthians 15:51 says. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். Here I tell you a இதோ secret. ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். Behold, I tell you a mystery. வானத்தில் ஒரு எக்காளம் தோன்ற போகிறது. When there is a sound in ஒரு heaven, சத்தம் எழுப்பப்பட போகிறது. a trumpet sound is going இதோ to come. மணவாளன் வருகிறார். Here is the ஒரு bridegroom. சத்தம் The வரப்போகிறது. sound is going to come. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எல்லாம் Those who are ஒரு sleeping இமைப்பொழுதுல in the எல்லாரும் எழுந்து கொள்வார்கள். they will get up. உயிரோடு இருக்கிற நாமும் And கூட we who are alive அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுவோம். will also be taken. யார் இவர்கள் எல்லாம்? Who are all these people? கிறிஸ்துக்குள் வாழ்ந்தவர்கள். They are the ones who lived in Christ. கிறிஸ்துவின் சாட்சியாய் வாழ்ந்தவர்கள். They were the ones who lived as testimony to Christ. விழித்திருந்து செபித்தவர்கள். They are the ones who were awake and praying. விழித்திருந்து வேதத்தை வாசித்தவர்கள். They are the ones who are awake and read the Bible. விழித்திருந்து அழிந்து போகிற ஆத்துமாக்களை போய் சந்தித்தவர்கள். They were the ones who met all the souls that are destroyed. ஆத்துமாக்கள் போய் சுவிசேஷத்தை சொன்னவர்கள். They were the ones who preached the gospel to those souls. இப்படி தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொண்டிருந்தவர்கள். The ones who were
fulfilling the word of God. திடீரென்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது. A sound comes in heaven. எக்காளம் தோன்றின உடனே A trumpet comes. மணவாளன் வருகிறார். Here is the bridegroom. மரித்து போன நித்திரையா இருந்த அத்தனை பேரும் எழுந்திருந்தார்கள். All those who were dead woke up. கிறிஸ்துவுக்குள் யாரெல்லாம் மரித்தார்களோ அவர்கள் எழுந்தார்கள். They are the first ones to woke up. இரண்டாவது உயிரோடு இருக்கிற நாமும் கூட எடுத்துக்கொள்ளப்பட்டோம். Secondly, we are alive also will be taken up. இவர்கள்தான் 5 கன்னிகை உள்ளவர்கள். These are the 5 virgins. அவர்கள் உறங்கினது உண்மைதான். It's true that they slept. ஆனால் எக்கால சத்தம் கேட்டவுடனே But when the trumpet sounded, எல்லாரும் எழுந்தார்கள். everyone woke up. அங்கு தவறு என்ன நடந்தது? What was the mistake then? இந்த 5 கன்னி பெண்களும் In these 5 virgins, தங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட எண்ணெயை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார்கள். they kept ready the oil that was given to them. மற்ற 5 பேர் என்ன சொல்லுகிறார்கள்? What the other 5 did was, மணவாளன் வருகிறார் என்று சொன்ன உடனே when they said the bridegroom is here, 10 பேரும் எழுந்தார்கள். 10 of them woke up. இந்த 5 கன்னி பெண்களிடத்துல போய் கேட்கிறார்கள், They went and after these 5, எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்கள் என்று சொல்லி. they say, give us a oil. புத்தி உள்ள பெண்மணிகள் சொல்லுகிறார்கள், The wise virgins உங்களுக்கு say, எண்ணெய் போய் கடையில வாங்கி கொள்ளுங்கள். you go take your oil from shops. பரிசுத்த ஆவியானவரை கடையில போய் வாங்க முடியாது. You can't go by Holy Spirit to shop. ஆயத்தமா இல்லாதவர்கள் But the ones who are not prepared, அவர்கள் சொன்னதை நம்பி they believed what they said. வாங்க போய்விட்டார்கள். They went to buy. அவ்வளவு நேரம் டைம் கிடைக்காது. நான் எக்கால சத்தத்தை வந்த பிறகு This time you won't get after trumpet sounds. 5 பேர் உள்ள போயிட்டாங்க. 5 of them went inside. கதவு அடைக்கப்பட்டது. And the door was closed. இப்ப கடையில போய் எண்ணெய் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. Now these ones went to the shop and got oil and came. கதவு கட்டின தர. But when they knocked on the door, it did not open. அதுக்குதான் சொல்றேன், That is why I said, ஆயத்தமா இருக்க வேண்டும். you should be prepared. 10 பேரும் அழைக்கப்பட்டது உண்மை. It's true that 10 were called. 10 பேர் உறங்கினது உண்மை. It's true that 10 were slept. ஆனால் 5 பேர் என்ன செய்தார்கள்? What the 5 did, தங்களுக்கு வேண்டிய எண்ணெயை ஆயத்தப்படுத்தினார்கள். they prepared the oil beforehand. பரிசுத்த ஆவியானவர் சொன்னபடி தன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். They led their lives according to the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் என்ன சொன்னாரோ அப்படியே அவர்கள் தங்கள் வாழ்க்கையை அமைத்து Whatever the Holy Spirit said, they did it. ஆயத்தமா இருந்தார்கள். And they were prepared. மணவாளன் வருகிறார் என்று சொன்ன When the sound came, there was the bridegroom. மணவாட்டி சபை எடுத்துக் கொள்ளப்பட்டது. And the bride church was taken up. அப்படிதான் நாம் இருக்க வேண்டும். That is how we should be. மணவாளன் வரும்பொழுது When the bridegroom comes, மணவாட்டியாகிய சபை the bride is நாம் church. எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். We should be ready to be taken up. அதுதான் இரண்டாவது பகுதியும் சொல்லப்படுகிறது. That is what the second part also says. இரண்டாவது பகுதி என்ன சொல்லுகிறது? What does the second part say? ஒருவனுக்கு 5 தாலந்து, A person was given 5 talents. ஒருவனுக்கு 2 தாலந்து, Another was given 2. ஒருவனுக்கு ஒரு தாலந்து. Another was given 1. யாருக்காவது கொடுக்காத விட்டுட்டாரா? Is he not given to anybody? ஏன்னா வேதம் சொல்லுகிறது, The Bible says, அவங்களுக்கு எவ்வளவு திறமை இருக்குதோ அந்த திறமைக்கு தக்கபடி கொடுத்தாராம். how much ever they had the knowledge, that much talents was given to அப்ப them. நான் 5 10 பண்ணுவேன்னு எனக்கு கடவுளுக்கு என்னை பத்தி நல்லா தெரியும். But God knows that I'll make 5 10. அப்ப அவனுக்கு 5 கொடுத்தாரு. He gave 5. இவனுக்கு 2 கொடுத்தா போதும். If you give 2 for him, 2 நாளா நிச்சயமா பண்ணிடுவான். he will make 2 into 4. 5 கொடுத்தா பண்ண மாட்டான். If you give 5, be 2. அதனால 2 கொடுத்தாரு. So he gave 2. இவனுக்கு 1 கொடுத்தா போதும். If you give 1 is it, அந்த 1 2 பண்ணிடுவான். he'll make 1 to 2. அதுக்குரிய திறமை அவன்கிட்ட இருக்கு. He has the talent. அப்ப 3 பேருக்கு கொடுத்தாச்சு. So he gives the talents to all the 3. ஏஜமா வெளிய போயிட்டாரு. Now the master goes out. திருப்பி வராரு. He comes back in. இதெல்லாம் என்ன சம்பவங்க? Now what happens here? இயேசு கிறிஸ்து இந்த உலக வாழ்க்கை முடித்து விட்டார். Jesus finishes earthly life. போய் விட்டார். He's gone. தேவதூதன் சொல்லிட்டான். The Holy Spirit said, இயேசு சொல்லிட்டாரு, Jesus also said, நான் மீண்டும் வர போகிறேன்னு. I'm going to come again. இப்ப வந்துட்டாரு. Now he came back. வந்துட்டு இப்ப லிஸ்ட்ல கேக்குறாரு. Now he asked him, அவன் 5 வாங்கணும் என்ன பண்ணா? what the one who did it 5 said, ஐயா 10 பண்ணிட்டயா? I made it 10. உண்மை உள்ள ஊழியக்காரனே, You're a truthful servant. கொஞ்சத்திலே நீ உண்மையா இருந்தா You are truthful in a little thing. அன்னைக்கு அதிகாரி I'll set you a master over much. பாத்தீங்களா? அவன் 5 கொண்டு வந்து 10 கொண்டு வந்து கொடுத்துட்டான். He made 5 that into 10 and he gave it back. இதா நீ இதே 10 வச்சுக்கோ. He said, you keep this 10. நீ இன்னும் பெரிய அதிகார வேலைக்கு போ. You do much நீ better சின்ன work. வேலையில உத்தமமா இருந்தால You are truthful in a small work. ஓகே. Good. இப்ப ரெண்டாவது வந்தான். Second, அவன் கொண்டு வந்து கொடுத்தான். he came. ஐயா 4 பண்ணிட்டு இருக்கேன். I made it 2 into 4. வெரி குட். Good. உத்தம உள்ள ஊழியக்காரன். You're a truthful servant. சின்னதுல உண்மையா இருந்தா You are truthful in small things. பெரிய அதிகாரி அவன். You will be master over much. மூணாவது ஆள் வந்தான். Third person came. ஐயா He came. நீ எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியா? I know what kind of a master you are. விதைக்காத இடத்துல அறுக்கிறது. You are a God who you reap where you didn't sow. உண்மை இல்லாத இடத்துல கூட நீ அப்படியே கொண்டு வந்துருவீங்க சாமி. You bring where there is nothing whatsoever. நீ ரொம்ப கடினமானவருன்னு எனக்கு நல்லா தெரியும். I know you're scary also. அதனால தான் நீங்க கொடுத்த பணத்தை That is what you gave to me. வீண் செலவு பண்ணிடல. I didn't waste it. நான் செலவே பண்ணிடல. I didn't touch it at all. ரொம்ப பத்திரமா வச்சிருந்தேன். I've kept it so safe. இந்தாயான்னு கொண்டாந்து கொடுத்தான்.
he gave that one back. இவன் என்ன நினைச்சான், What he thought, ஒண்ணு 10 ரூபாய் கொண்டு ரிட்டர்ன் கொடுத்த உடனே if I give one safely back to என்ன God, ரொம்ப கனப்படுத்துவாரு. he will honor me. அவர் சொன்னாரு, He said, உனக்கு இது ஒண்ணு கொடுத்த காசை நீ ஒண்ணு கூட செஞ்சிருக்க வேண்டாயா, this one time that I've given you, நீ shouldn't வேலையே செஞ்சிருக்க வேண்டாம், you don't even நீ need to work. பிசினஸ் கூட பண்ணிருக்க You வேண்டாம், don't even have to do business. சும்மா கொண்டு அந்த இந்தியன் பேங்க்ல போட்டுருந்தா போதும். You could have just given, deposited into the bank. நான் இவ்வளவு நாள் ஆச்சு வரதுக்கு. It became so long for me to come. அசலு, Interest, வட்டி, I would have got, முதல்ல எல்லாம் அவன் கொடுத்திருப்பான். you would have got the interest and the நீ principal. ஒண்ணுமே செய்ய தேவையில்லை, You shouldn't have done anything. கொண்டு போய் பேங்க்ல போட்டுட்டா போதும். You should have just put it in the bank. அத கூட செய்ய உன்னால முடியல அப்படின்னு சொன்னா, You couldn't even do that. இது வசந்த நான் படிக்கும் போது ஒரு முறை ஆரம்ப காலத்துல புரியல இல்லையா, He didn't understand the beginning, right? ச்சே, இந்த கடவுள் எவ்வளவு கடினமானது, He's so stern. இருக்கிறவங்கிட்ட பிடிங்கி He took it from the ones who are not there, இருக்கிறவனுக்கே கொடுத்துறாரா, and he gave it to the ones who are already there. இல்லாதவங்கிட்ட பிடிங்கி He took it from the one who's not இருக்கிற there, ஆளுக்கே கொடுக்குறாரா. and he gave it to the person who was there. இப்ப யோசிச்சு பாருங்க, Now you think and see. ஏன் அவங்ககிட்ட புடுங்கினாரு? Why did he take it from him? நான் கொடுத்தது என்ன இல்ல, What I given to him, பலன் பெறல, it didn't give me a result. பலன் இல்ல. There's no result. 5 கொடுத்தோம் 10 பண்ணா, 5 made it 10. 2 கொடுத்தோம் 4 பண்ணா, The one I gave 2 made it 4. 1 கொடுத்து நீ 2ஆவது பண்ணி இருக்கலாம். The one I gave to one should at least made it 2. ஐயோ ஒண்ணும் முடியல, பேங்க்ல கொண்டு போய் போட்டுறியா, If you hadn't done anything, you would have put அது it in the bank. பாட்டு இன்ட்ரெஸ்ட் குட்டி போட்டு போயிருந்திருக்கும், The interest would have increased, right? 2க்கு மேலே வந்திருக்கும். I would have got ஏன்னா அவ்வளவு நாள் பொறுத்து வந்திருக்கிற because he came after so long. நீ, அப்போ நீ என்ன பண்ண தயாரா இல்ல, That means you are not prepared. நீ வேலை செய்ய தயாரா, You are not ready to work. சோம்பேறி. You are அதனால responsible. உங்ககிட்ட இருந்தா அந்த பணம் வேஸ்ட். So it's waste if it's with இவங்க you. 2 பேருக்கு யாரா கொடுத்தா If I give it these இத இன்னும் பல மடங்கு பண்ணிடுவாங்க. they will make it into more. நீங்க வச்சுக்க கொடுத்தாரு. And he pulled it from them and சில gives it to the நேரத்துல ஏன் இப்படி நடக்குது நம்முடைய வாழ்க்கையில, Why this happens in our life? அவங்க மட்டும் நல்லா இருக்காங்க, They is only very good. நான் மட்டும் இப்படி இருக்கேன், I am only like this. நான் அப்படியே தான் இருப்போம். We'll always be like that. if we- ஏன்னா கொடுத்ததை நம்ம என்ன பண்றது இல்ல, Because whatever God has given to us, உபயோகப்படுத்துறது இல்ல. we are not using it. இவ்வளவுதான் இதுதான் உண்மை. This is the truth. வருகையில இதான் நடக்கும். This is what நீ happens. கொஞ்சத்துல உண்மையா இருந்தா You are truthful in small things. அநேக காரியங்களுக்கு அதிகாரியை மாற்று. He'll put you a master over much. பேதுரு கேட்டா, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டான்டவரே, Peter said, Lord, I left everything and I've come. எல்லாத்தையும் விட்டுட்டப்பா, I left everything. எல்லாத்தையும் விட்டுட்டோம், I left everything. எங்களுக்கு என்ன பலன்? What do we have? தூர தடையா பலனையா, It is 100% return. 12 கோத்திரங்களை நீங்க தான் அரசால போறீங்க. You are going to rule the 12 tribes. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். Let's clap hands and thank நீ God. ஆண்டவருக்காக கொடுத்த நேரம் வீண் போகாதுங்க, The one time you have given to God won't go for ஜெபித்த நேரம் waste. வீண் போகாது. The time you give for praying won't ஒரு go for waste. மனிதன் ஒரு நன்மை செய்து மறந்து போகலாம், A man will do a good thing and he'll forget. ஆனால் உன் தேவனாகிய கர்த்தரோ But your God, the Lord, மறக்காத தேவன். so God will not ஒரு forget. கலசம் தண்ணீர் கொடுத்தது கூட அவர் மறக்க மாட்டார், Even if he's going to give one glass தன் of water, கணக்கில் he'll எழுதி forget. வைப்பார். He'll write it and அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிற நாம் that God will we worship. அவருடைய வருகையில நம்மை கைவிட மாட்டார். He will not forsake us. ஆனால் கடைசி வரைக்கும் நம்முடைய இதயத்தை கடினப்படுத்தாதபடி இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் அந்த சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கப்படுகிறது. That is what the gospel is preached so that we don't harden our hearts. இன்றைக்காவது மனம் திரும்பு, Today at least you should repent. இன்றைக்காவது நீ போய்கொண்டிருக்கிற பாதையில இருந்து வெளியே வா. Today at least come out of the path that you walk. பெற்றோருக்கு விரோதமாக Against your parents. பெற்றோர் எவ்வளவு உன்னை மதிக்கிறார்கள், How much your parents உன்னை respect. எவ்வளவு நம்பி How இருக்கிறார்கள், much they trust. அவர்களுக்கு விரோதமா தவறு செய்கிறாயே, You're doing mistake against them. யோசித்து பார். You think and say. வேதம் சொல்லுகிறது, The Bible says. உன் கணவன் உன்னை எவ்வளவு நம்புகிறார்கள், How much your ஏன் parents. அவருக்கு பிரியமில்லாத நடக்கிறார், How much your husband loves. உன் மனைவியை எவ்வளவு நம்புகிறோம், How much your wife loves. ஏன் அவருக்கு விரோதமா நீ செய்கிறார். Why are you walking against. இப்படி ஒவ்வொருவரும் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னா Every little thing we keep saying. எத்தனையோ காரியங்கள் நாம் தவறி இருக்கிறோம். We have gone wrong many times. இதற்கெல்லாம் தேவன் வாய்ப்புகளை கொடுக்கிறார். God is giving us a chance to change. பரிசுத்தம் இல்லாமல் தேவனுடைய சமூகத்துல போக முடியாது. We cannot go into his heaven without holiness. அதனால் ஒவ்வொரு நாளும் நாம் கழுவப்பட வேண்டியதா இருக்கிறது. So every day we should be washed. மூன்றாவதாக என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? Thirdly, what he says, மூன்றாவதாக தானம் தர்மங்கள், he says about your offering. சிறைசாலையில் இருக்கிறவர்கள், The ones in jail, வியாதிப்பட்டு the இருக்கிறவர்கள், ones who are sick, பசியா இருக்கிறவர்கள், the ones who are hungry, தரித்திரத்தில் the ones who இருக்கிறவர்கள், are in poverty. இவர்கள் எல்லாம் நீ போய் சந்தித்தாயா என்று He கேட்கிறார். asked whether you went and met all those. வேற ஒண்ணும் கேட்கறது. He didn't ask anything. ஒரு சிலர் இந்த காரியங்கள் ரொம்ப கவனமா செய்வாங்க, Many will do this one properly. கிரிகளை செய்வாங்க, They will do the works, வசனத்தை விசுவாசிக்க மாட்டாங்க. but they won't have faith in the word. விசுவாசிகள் மத்தியில் என்ன இருக்குது?
வாழ்வாங்கன்னா What's in the believers? வசனத்தின்படி வாழ்வாங்க. They will walk according to இந்த the verse. கிரிகளை செய்ய They மாட்டாங்க. won't do any work. ஒரு நாணயத்துக்கு 2 பகுதியில முத்திரை இல்லைன்னா செல்லாது. A coin should have a stamp on both the sides, or else it's not valid. ஒருவேளை அரசாங்கத்துல இருக்கிற ஒரிஜினல் நோட்டு The original note from government. ஒரு பக்கம் 500 பிரிண்ட் ஆயிடுச்சு. One side is printed, it's 500. ஒரிஜினல் நோட்டு தான், Original. டூப்ளிகேட் எல்லாம் இல்ல. It's not duplicate. நல்ல ஒரிஜினல் நோட்டு. Original note. ஒரு பக்கம் பிரிண்ட் ஆயிடுச்சு, One side it's printed. இன்னொரு பக்கம் பிரிண்ட் ஆகல. Another side is not printed. எப்படியோ தவறி வந்துடுச்சு. It's come out. அது இப்ப என் கைக்கு வந்து Now that note has come to him. இப்ப நான் கொண்டு போய் கடையில கொடுக்கும் பொழுது If he goes and gives it a shop, இப்படி வாங்கும் போது மேல என்ன இருக்குது, பிரிண்ட் கிளீனா இருக்குது. the print is there on the front side. சரி இப்ப கல்லால போடலாம்னு இப்படி மடிக்கிறோம், பார்த்தா வெள்ளையா இருக்குது. If he folds it, then he gets notes. வாங்குவானா? வாங்குவானா? Did he take it? சொல்லுங்க. வாங்கவே மாட்டான். He won't take. அது சாதாரண பேப்பர், அவ்வளவுதான். That's just paper. அதுக்கு வேல்யூவே இல்லை. That has no value. 2 பக்கம் அச்சிடப்பட்டு இருக்கணும். Both the sides should be stamped. ஒரு பக்கம் இந்த தேசத்தின் முத்திரை இருக்கணும், One side the country's symbol should be இந்த there. தேசத்தின் கவர்னருடைய அந்த ரிசர்வ் பேங்கோட கவர்னருடைய சைன் இருக்கு. And second, there should be governor's signature. இல்லைன்னா செல்லாது. Or else it will not be valid. அப்போ தேவனுடைய வார்த்தையை நீ விசுவாசிக்கணும். So you should believe God's word. அவர் எழுதி கொடுத்த சைன் தான், அது எழுதி கொடுத்தது சைன் தான். The sign is that you should believe this also. கிரியில் என்னதான் இப்ப சொல்லப்படுறதுதான். All the words that we told only is given them. சிறைசாலையில யார் இருக்கிறது? Who are in the jail? திருடர்கள் இருக்கிறார்களா? The only robbers. கொலைகாரர்கள் The இருக்கிறார்களா? only killers. அதுல நிரபராதிகளும் இருக்கிறாங்க. There are innocent there also. இப்ப கூட போனீங்கன்னா நார்த் சைட்ல போனீங்கன்னா, If you go to North India, ராஜஸ்தான்ல போன 2 வாரத்துக்கு முன்னாடி 6வது நாள் இருக்கும்போது கனடா பண்ணி அடிச்சு ஓடிச்சிட்டாங்க. when the worship was taking place, they broke into the church and they took everything. அவங்களுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா அவங்களே உள்ள போட்டாங்க. They went to complain and these people are thrown into jail. இப்ப இவங்க திருடர்களா? Are these the ones robbers? அப்ப அவர்களை போய் யார் சந்திக்கணும்? Now who should go and meet them? ரட்சிக்கப்பட்டிருக்க நாம தான் போய் சந்திக்கணும். We who are saved only should go. வெறும் அவங்கள மட்டும் இல்லங்க, Not only them. திருடர்களை கூட கொலைக்காரர்களை கூட போய் சந்தித்து, Robbers and killers, they also should meet. ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை உன் வாழ்க்கையில வந்தது? Why did a situation come into your life? எதற்காக இந்த தவறை செய்து உள்ளே வந்தாய்? Why did you do such a sin in your life? ஏன் இப்படிப்பட்ட ஒரு சில நிமிட கோபத்தினால் வந்த விளைவினால் நீங்க வந்து இருக்கிறாய்? For a few minutes of anger, you've been here now. அவனுக்கு புத்திமதி சொல்லி, You give them knowledge. அவனுக்கு ஆறுதல் கொடுத்து, You comfort them. அவனை போய் சந்திக்க வேண்டும். You should go meet them. இதான் சிறைசாலை ஊழியர்கள் என்று சொல்லப்பட்ட அநேக காரியங்கள் திருச்சபைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். This is what's called jail's ministry, and many churches do that. வியாதி உள்ளவர்கள் The ones who are sick. நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறார்கள், In our family, பல இடத்துல இருக்கிறார்கள், in many places. மருத்துவமனையில் இருக்கிறார்கள், They're in church. கைவிடப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இப்படி இருக்கும் பொழுது They are forsaken people and they're there. நாம் தான் கவனமாய் இருக்க வேண்டும். We are supposed to be careful. மிகவும் கவனமாய் அவர்களை போய் சந்திக்க வேண்டும். We are supposed to be careful because we have to go. வீட்டுல இருக்கிற குடும்பத்தில் இருக்கிறவர்களே சில நேரங்களிலே Sometimes in our family, என்ன செய்யறோம், நம்ம what do they do? போய் பாக்குறதே இல்ல. We don't go see on. உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னா They say they're sick. அதுங்களுக்கு வரட்டும். Let them. அதுங்க பண்ணத்துக்கு And what they did, கடவுள் சரியா கொடுத்துக்கிறார். God is given rightly. ரொம்ப பேர் பரிசுத்தவான். Oh, how good holy people you are. உனக்கு விரோதியா இருக்கலாம், They might be your enemy. உனக்கு பகைக்கிறவளா இருக்கலாம். They might be the ones who betray you. கவலைப்படாதீங்க. Don't worry. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். God loves you. அவர்களை நீங்கள் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். Learn to love them. அப்படிப்பட்ட வியாதி உள்ளவர்களை போய் சந்திக்க வேண்டும். You should go search for those எத்தனையோ people and பேர் meet them. பசி தாகத்தில் இருக்கிறார்கள். Many are hungry and thirsty. இவைகள் எல்லாம் ஒரு பக்கம் உலகத்தின்படி சரீரத்தின்படி இருந்தாலும், Even if they're according to the flesh, இன்னொரு பக்கம் அது ஆவிக்குரிய சத்தியம். it's another truth, spiritual truth. பசியா இருக்கிறான் என்று சொன்னால் If he was hungry, இந்த வயிற்று பசி மட்டுமல்ல, not only a hunger, ஆத்தும பசியில இந்த உலகத்துல வாழ்ந்து but கொண்டிருக்கிறார்கள். many with the hunger of the soul. சத்தியத்தை அறியாமல் வாழ்ந்து They're கொண்டிருக்கிறார்கள். living without knowing the truth. சத்தியத்திலே நிலைத்தில்லாமல் வாழ்ந்து They're கொண்டிருக்கிறார்கள். not living in the truth. மெய் தேவனை அறிந்து கொண்டிருக்கிறாமல் இல்லாமல் இருக்கிறார்கள். They're living without knowing the true God. அதற்கு இந்த ஆவிக்குரிய சத்தியத்தை ஆகாரத்தை கொடுக்க வேண்டும். We should give the spiritual truth as a food to them. உன்னையும் என்னும் ரட்சித்தது எது? Why is the reason? What is இந்த the reason? வார்த்தை தான் நம்மை ரட்சித்தது. This word redeemed us. வாழ வைக்கிற வார்த்தை. The word makes it live. மனிதன் வெறும் அப்பத்தினால் மாத்திரமல்ல, Man doesn't live only by bread. தேவனுடைய
வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் He lives by every word that comes out of God's mouth. மனுஷன் பிழைப்பான். He will be saved through that. அதனால் வெறும் நம் ஆகாரத்தை யாருக்கோ ஏழை எளிய ஜனங்கள் கொடுத்து விடுவது ஒரு பெரிய உதவி அல்ல. It's not a big help if you're going to give only the food to them. அவர்கள் இன்று சாப்பிட்டு நாளைக்கு வேறு விதமாய் சொல்லி விடுவார்கள். They will eat today and they'll say another thing tomorrow. ஆனால் இந்த ஆகாரத்தை, ஆவிக்குரிய ஆகாரத்தை, But the spiritual food, வேத சத்தியத்தின் வார்த்தைகளை this spiritual word, அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது when you give it to them, அவர்கள் நிச்சயமாக definitely மனம் திரும்பி they will change. தேவ சித்தத்தின்படி வாழ்வார்கள். They'll repent and they'll live according to அதனால் God's will. 3 காரியத்தை அங்க சொல்லுகிறார். That is why 3 things he says. ஒன்று there. சிறைசாலை, One is jail. அவன் தெரியாமல் வாழ்கிறான். They want to not know anything. அவன் தெரியாமல் வாழ்ந்து They're கொண்டிருக்கிறான். living in the unknown. அதனால அவன் தவறு செய்தான். That is why he did a mistake. அப்போ இந்த ஆவிக்குரிய ஆகாரத்தை அவன் கொடுக்க வேண்டும். So you give the spiritual food to இது him. இன்னொருவன் என்ன செய்தான்? Or the second one, though, வியாதி உள்ளவர்களை போய் பார்க்கவே இல்லை. he never went and saw the sick இந்த one. சரீரத்தின்படி அநேக நல்லவர்களா இருக்கிறார்கள், According to the body, many are good. ஆரோக்கியமா இருக்கிறார்கள். They are healthy. கவலைப்படாதீர்கள். வசனத்தை கவனியுங்கள். Pay attention to the word. வசனத்தை கவனியுங்கள். You pay attention to அது the நடந்து word. கொண்டே இருக்கும். That will happen. சத்ருவாவின் கோபம் கொண்டு எதையாவது ஒன்று செய்வார். Satan will do anything to கவலைப்படாதீர்கள். distract. Don't worry. தேவனுடைய வார்த்தை நம்மை ஜீவிக்க வைக்கிறது. God's word makes us. ஆனால் இரண்டாவது என்ன சொன்னார்? Secondly, what he says, வியாதியா இருந்தேன், I was sick. என்னை பார்க்க வந்தீர்கள் என்று சொன்னார். He says, did you come see அப்போ me? வியாதியா யார் இருப்பது? Who are sick? ஜனங்கள் இருக்கிறார்கள். It's the people. ஆனால் அங்க கர்த்தர் என்ன சொன்னார்? But what does God say என்னை there? காண வந்தீர்கள், You come to see me. என்னை காண வந்தீர்கள். Did you come to see me? என்னை காண வந்ததினாலே Because you came to see me. இதோ உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின, That I have prepared உலக for you. தோற்றம் முதல் ஆயத்தம் பண்ணின From the beginning, I have prepared for தேவனுடைய you. சமூகத்திலே வாருங்கள் என்று அழைப்பார். He's called them into the presence of God. அப்படி என்றால் என்ன? What does it mean? அவர்கள் உள்ளத்திலே வியாதி உள்ளவர்களா இருக்கிறார்கள். They're the ones who are sick in their heart. இன்றைக்கு சரீரத்தில் ஆரோக்கியமா இருக்கலாம், Today in their body they might be healthy, ஆனால் உள்ளத்திலே வியாதி உள்ளவர்களாய், but in their heart மன நோய் they உள்ளவர்களாய் have been sick. எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கு கண்ணீர்ல இருக்கிறார்கள். Many families are in tears. உனக்கு எனக்கு போதிக்கப்படுகிறது, For you and me it's preached. உனக்கு எனக்கு தாய் தகப்பன்மார்கள் For இருக்கிறார்கள், you and me parents are there. பாஸ்டர் இருக்கிறார்கள், Pastor is there. சபை இருக்கிறது. Church is there. எல்லாவற்றிற்கும் மேலாக More than இந்த anything, வேத புத்தகம் உன் கையிலே இருக்கிறது. the Bible is in your hand. நீ ஆறுதல் படுத்திக் கொள்ளலாம். You can comfort இந்த yourself. வசனத்தை கொண்டு நீ தைரியப்படுத்திக் With கொள்ளலாம். these verses, the words will மன comfort you. வியாதியில் இருக்கிறவர்களுக்கு For the ones who are sick in their யார் heart, அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியும்? who can give them a comfort? யார் அவர்களுக்கு இது செய்ய முடியும்? Who can do anything? அவர்களுக்கு யாரும் நன்மை செய்ய முடியாது. No one does good to them. அவர்களுக்கு யாரும் ஆறுதல் சொல்ல முடியாது. No one comforts them. நீயும் நானும் தான் போய் அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும். You and me only should go and comfort them. நீயும் நானும் போய் தான் ஆறுதல் சொல்ல You வேண்டும். and me should go and comfort them. அப்போ சிறைசாலை என்று சொல்லும் பொழுது When you say a jail, நீங்கள் பாவத்துல கட்டப்பட்டு இருக்கிறார்கள், they are the ones bound in sin. அவர்களுக்கு நாம் தான் சுவிசேஷம் சொல்ல வேண்டும். They are the ones who are supposed to preach அநேக them. மனவியாதியில் இருக்கிறார்கள், Many are in heart அவர்களுக்கு இந்த sickness. வார்த்தையை சொல்ல வேண்டும். We should go say this to them. இதோ இந்த வார்த்தையை கேட்க முடியாதபடிக்கு For the ones who are not able to ஆத்துமத்துல பசி தாகம் உள்ளவர்களா இருக்கிறார்கள். they'll be thirsty and hungry in இந்த their soul. பசியில 2 பசி இருக்கிறது. There are 2 kinds of hunger. ஒரு பசி பாவம் பசி, One is a hunger of sin. எப்பொழுது பார்த்தாலும் பாவ சிந்தனை, They'll always have a thought. ஆபாசமான எண்ணங்கள், They'll have dirty thoughts. அவர்களை நேசிப்பது, They will love this. இவர்களை நேசிப்பது, They love that person. அவர்கள் மேல் ஆசை வைப்பது, They will have a இந்த desire on பொருள் this மேல் person. ஆசை They'll வைப்பது, have a desire on அந்த the thing. பொருட்கள் மேல் ஆசை வைப்பது, Desire on other things. அதுவே அவர்களுடைய பாவ பசியா இருக்கும். That will be only the hunger of sin. இன்னொரு கூட்டம் இருக்கிறது, There is another group. அவர்களுக்கு பரிசுத்தமாய் வாழ வேண்டும், They want to live spiritually. நேர்மையா வாழ They வேண்டும், want to live righteous. கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். They want to hold on ஐயோ to God. என்னால் முடியவில்லையே, I can't do it. என்னால் முடியவில்லையே I can't do it. என்று பசி தாகம் உள்ளவர்களுக்கு The hunger and thirst that they have. சத்தியத்தை அறிந்து கொண்ட தேவ பிள்ளைகளே, For the ones who already know the truth, சொல்ல கற்றுக்கொள்ள we வேண்டும். should learn to tell it. இதைத்தான் நாங்கள் நியாய தீர்ப்பிட வரும் பொழுது, This is what the judgment when it இதோ comes. நான் சிறைசாலையில் இருந்தேன் என்று சொன்னால், If you I was in jail, மனிதர்கள் பாவத்திலே கட்டப்பட்டிருந்தார்கள். men were bound in sin. பிசாசு ஜனங்களை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறார். Satan has bound them அந்த கட்டுகளை அவிழ்க்க to open those bounds. உன்னையும் என்னையும் தான் தெரிந்து கொண்டார். That he has chosen you அவருடைய and வருகைக்கு முன்பதாக before his coming. ஒரு மனிதனாவது ஆத்துமாவை, One soul at least. ஒரு ஆத்துமாவாவது One soul. தேவனுடைய சமூகத்துல கொண்டு வர பிரயாசப்படுங்க. Learn to bring it to God's நீ presence. ஒன்றை கேள், You ask one. 100 ஆத்துமாக்களை கர்த்தர் God கொடுப்பார். will give you 100. ஒன்றின் மேல் கூட நீ பிரயாசப்பட விட்டா, If you don't even try in one, இந்த கடைசி மனுஷனுக்கு சொன்ன வார்த்தை நான் உனக்கு he's going to say to what he said in the last service. அதனால நண்பார்ந்த சகோதரி சகோதரி, My dear brothers and வியாதி sisters, உள்ளவர்கள், the ones are sick, உள்ளத்துல வியாதி இருக்கிறது, the ones are sick in their மன mind. நோயினால் பாதிக்கப்பட்டு They are இருக்கிறார்கள். sick because of their என்ன mind. சாப்பிட்டாலும் என்ன பொருள் இருந்தாலும் அவர்களுக்கு சந்தோஷம் இல்லை. Whatever they do, they won't get happiness. அநேக வெறும்
பசிக்காக மாத்திரமல்ல, Not only a hunger, உள்ளத்துல பசி இருக்கிறது. there is a hunger in the heart. தேவனுடைய வார்த்தை கேட்க வேண்டும் பசி இருக்கிறது. There's a hunger that is listen to God's word. எல்லாம் நாம் சந்தித்து போம் என்று சொன்னார். If you meet all these people அவருடைய நியாய தீர்ப்பு நாளிலே on the day of His coming, பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, the ones who are blessed by the Father, உள்ளே வாருங்கள். they will call them and say, அப்போது கர்த்தர் சொல்வாரா, and God will say, நான் சிறைச்சாலையில இருந்தேன். I was in jail. இயேசு என்ன சொல்வாரா, What did Jesus say? நான் ஜெயில்ல இருந்தப்பா, I was in jail. என்ன பார்க்க வந்தியா? Did you come to see me? நாங்க எப்ப பார்க்க வந்தான்னு, When did I come to see you? நான் வியாதியா படுத்திருந்தப்ப ஹாஸ்பிட்டல்ல, I was sick in the hospital. அது பாத்தியாப்பா? Did you come see me? நாங்க எப்ப வந்து பார்த்தான்னு, When did I come? நீதான் என்ன வந்து பார்த்த. You only came and saw. நான் ஒரு நாள் ஆடையில இருந்தேன் சுவாமி, One day I was without clothes. நீதான் வந்து பார்த்த. You only came and saw. நீங்க எப்ப வந்தீங்க? When were you naked, Lord? சின்ன சிறியவர்களுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்கள்? What do you do to the least of these people? பாவத்துல கட்டப்பட்டிருக்கிற மனுஷனுக்கு நீ எதை செய்தாய்? What do you do to the ones who are bound by sin? அது எனக்கே செய்தாய். That you did it to me. நான் வியாதிப்பட்டு இருந்தேனே, I was sick. அவன் யாரும் எனக்கு தெரியாது. We don't know who he is. ஆனால் அவனை நீ போய் பார்த்தாய். But you went and saw him. அவனுக்கு ஆறுதல் வார்த்தை You சொன்னாய். said the comforting words. என்னை பற்றி அவனுக்கு சொன்னாய். You preached to him. அவனுக்காக நீ ஜெபித்தாய். For him you prayed. அது எனக்கு செய்தாய். You did that for me. நான் பசியா இருந்தேன், I was hungry. வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன். I was without words. என்னை வந்து பார்த்தாய். You came for me. வஸ்திரத்தை You கொடுத்தாய். gave me the words. ரட்சிப்பின் ஆடையை You கொடுத்தாய். gave me the clothes ஆத்தும of salvation. சாகத்திற்கு இந்த வார்த்தை கொடுத்தாய். You gave me the words for my thirst. பசியா இருக்கும்போது ஆகாரத்தை கொடுத்தாய். You gave me food when I was hungry. ஆவட்சி செய்தபடியா You did because you did it. அவர்களுக்கு அல்ல, Not to them. எனக்கே செய்தாய். You did it கரங்களை to me. தட்டி ஆண்டவருக்கு நன்றி. Let's clap hands and thank. யோசித்து பாருங்க, You think and see. நியாய தீர்ப்புனால எதையோ சொல்லுகிறார்கள். In the judgment day, they say many இந்த things. மூன்று காரியத்தை இன்றைக்கு வீட்டுல உட்கார்ந்து சிந்திச்சு பாருங்க. But these three things you meditate in your house. சும்மா வந்து நியாய தீர்வை நீ பாவம் செஞ்சா நீ போய் நரகத்துக்கு உடனே சொல்லிட மாட்டார். He will not say you did sin, okay, go to hell. எல்லாவற்றுக்கும் கிருபையாய் நாட்களை கூட்டி கொடுக்கிறார். He is given a grace days for everything. இன்றைக்கு உன் கண் முன்னால கொஞ்சம் கொண்டு வந்து பாருங்க. Today you get it to your eyes. நம்முடைய குடும்பத்தை கொண்டு வந்து பாருங்க. You bring in your family and see. எத்தனை பேர் இன்னும் சிறைப்பட்டவர்களா இருக்கிறார்கள்? How many are still bound? நான் நடிகை வந்து ஜெயில கருப்பு நடிகாதீங்க. Don't only think the ones in jail. பாவத்துல யாரெல்லாம் முழி இருக்கிறார்களோ Whoever drowned in sin, பாவத்துக்கு அடிமையா இருக்கிறார்கள். they are once slaves of sin. கட்டப்பட்டு இருக்கிறார்கள். They are bound by sin. மன வியாதினால் கட்டப்பட்டு They இருக்கிறார்கள். are bound by the sickness of their heart. வார்த்தைக்காக இயங்குகிற மக்கள் உண்டு. There are people who yearn for this. அதான் ஆவிக்குரிய சத்தியங்கள். This is a spiritual truth. உலக பிரகாரம் நீங்கள் செய்ய வேண்டிய அந்த சிறைசாலையில் இருக்கிறவருடைய சந்திகள், Worldly, you have to go see all. கட்டப்பட்டவர்களுடைய சந்திகள், You go see all the ones that வியாதி உள்ளவர்களுக்காக செபிங்கள், go pray for the ones that வியாதி sick. உள்ளவர்களுடைய சந்திகள், Go meet the பசி sick. உள்ளவர்களுக்கு ஆகாரத்தை கொடுங்க, Give the food to the hungry. வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரத்தை You கொடுங்க. give clothes to the ones who do not அது have. ஒரு பக்கம். That is one side. இன்னொரு பக்கம் There is another side. வேத சத்தியம். The Bible. நான் ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கிறது போல How a coin has two sides. விசுவாசம் மாத்திரமல்ல, Not only a faith. கிரிகளும் இருக்க வேண்டும். Works also should be. கிரிகள் இருந்து விசுவாசம் இல்லாமல் தவறு, If there are works and there's no faith, that's wrong. விசுவாசம் இருந்த கிரிகள் இல்லைனாலும் தவறு. And there's faith and there's no works, that is also wrong. ரெண்டும் கலந்து வர வேண்டும். Both should be mixed. அதான் And வேதம் நமக்கு போதிக்கிறது. that is what the Bible அதாவது preaches. கர்த்தர் சொன்னார், This is what God says. நித்திய ஜீவன் கொடுப்பது என்னுடைய வாக்குத்தத்தம். My promise is that I'll give you eternal என்னை life. என்றைக்கு நீ விசுவாசிக்க ஆரம்பித்து When விட்டாயோ you believed in me, நிச்சயமாய் நான் உனக்கு அதை செய்கிறேன். I will definitely do it to you. நான் உன்னை தேவனுடைய சமூகத்தில் I ஏற்றுக்கொள்ளுகிறேன். will accept you into the God's presence. கைவிடவே மாட்டேன். I will not forsake you. ஆனால் But கொடுக்கப்பட்ட தாளந்துகளை பயன்படுத்துவேன் என்று if சொன்னார். you don't use the talents that are given to you, அதற்கு ஏற்ற பலனாக அது வேறு விதமா இருக்கும். the answer and the result of that will be there. பேதுருக்கு சொன்னார், He said it to Peter. 12 கோத்திரங்களை நியாயம் தீர்ப்பாய். You will judge the 12 tribes of men. அப்படிப்பட்ட அதிகாரங்கள் அங்கேயும் உண்டு. It's there also. அப்படிப்பட்ட நல்ல பதவிகளை கர்த்தர் கொடுப்பார். God will give such positions to அது இந்த வேத பாடங்களுக்கு நீங்க வருவீன்னு சொன்னால் அந்த வாரத்துல அதை எடுக்க போகிறோம். If you come to the teachings of the Bible today, எப்படி அவர் பகிர்ந்து கொடுக்கிறார் என்று சொல்லி. how he gives them அதாவது positions. தேவனுடைய பிள்ளைகளே, So my dear people, வேதத்தை தயவு செய்து வாசியுங்கள். learn to read the Bible. வேத சத்தியத்தின்படி வாழுங்கள். Walk according to the வேத Bible. சத்தியத்தின்படி வாழும்போது If you live according to the Bible, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார். God will change it. கடைசியாக ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். You'll read the last verse. இன்னும் அநேக பகுதிகள் இருக்கிறது. There are many like that. நேரத்தோடு கூட முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறபடியா We wish to finish on time. முதலாவது தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். The book of Titus, chapter 2, verse 11 to 14. எடுத்துக்கொண்டு வாசிங்க. யாராவது எடுத்தவர்கள் For the grace of God has appeared, bringing salvation for all people, training us to renounce ungodliness and worldly passions and to live self-controlled, upright and godly lives in the present age, waiting for our blessed hope, the appearing of the glory of our great God and Savior Jesus Christ, who gave himself for us to redeem us from all lawlessness and to purify for himself a people for his own possession who are zealous for good works. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க
தேவ கிருபையானது பிரசன்னமாகி எத்தனை பேர் ரட்சிக்கப்படணும்? How many people should be saved? எல்லாரும் ரட்சிக்கப்படணும். All the people should அதான் be saved. தேவனுடைய திட்டம். That is the plan of God. நாம பக்தியும் லௌகிக இச்சையும் வெறுத்து தள்ளி என்ன பண்ணுமா? நம்ம What we should renounce? லௌகிக இந்த உலகத்தின் ஆசை பாச இச்சைகளுக்கு All the worldly passions and desires. வெறுத்து We should renounce them தெளிந்த புத்தியும் with a clear mind நீதியையும் and with தேவ பக்தியும் உள்ளவர்களா இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி we should live upright, godly, and live in our present age. எல்லாரும் ரட்சிக்கப்படணும்ன்ற தேவனுடைய விருப்பம். It's God's wish that everyone should be saved. அதுல குறிப்பா ரட்சிக்கப்பட்டு இருக்கிறவர்கள் Particularly the ones who are saved. எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். He shows how we should live. இந்த லௌகிக இச்சைகள், This ungodliness, மாம்சமான இச்சை காரியங்கள், the fleshly passions, ஆபாசமான எண்ணங்கள், all the dirty thoughts, அந்தரங்க வாழ்க்கைகள் in the individual secrets, கணவனுக்கு தெரியாம, without the husband, மனைவிக்கு தெரியாம, without the wife, பெற்றோர்களுக்கு without தெரியாம, the parents, அந்தரங்க வாழ்க்கையில் இருந்து the individual. நாம் வெளியே வந்து We should come out of that. தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து We should be a clear, நாம் sober ஜீவனம் mind. பண்ண வேண்டும் என்று கர்த்தர் God விரும்புகிறார். wishes that we live like that. அப்போது என்ன சொல்லுகிறது? What he says about நான் நம்பிக்கையா இருக்கிற ஆனந்த பாக்கியமும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை பிரசன்னமாகும்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நமக்கு போதிக்கப்படுகிறது. எது போதித்து வருகிறது? what has been preached to you அவருடைய வருகைக்கு முன்பதாக before his நாம் coming. எல்லோரும் ஆயத்தமாக வேண்டும். We should be prepared. இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டு நம்மை ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுத்திக் கொள்ள We வேண்டும். should listen to these words and be என்ன prepared. நடக்கிறது? What he says. அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே என்ன பண்ணாரா? ஒப்பு கொடுத்தார். யாருடைய நல்வாழ்வுக்கு? For whose good life? நம்முடைய நல்வாழ்வுக்கு. For our good life. பழைய ஏற்பாட்டுல அநேக காரியங்களை ஆசாரியன் செய்து கொண்டு வந்தார். In the Old Testament, the priest did many things. வருகைக்கு முன்பாக கடைசியா நான் முடிக்கிறேன். Before his coming. 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் அது இணைக்கப்பட்டு இருக்கிறது. 9th and 10th chapter is intellect. 9ஆம் அதிகாரம் 24 தொடர்ச்சியா படிப்பேன்னு The சொன்னா 9th chapter 24th verse if you read. அநேக காளைகளை அநேக மிருகங்களை கொண்டு போய் காலையில அவர்கள் பலி செலுத்துவார்கள். He will take many animals and go in the morning and give a sacrifice. அப்போது ஆசாரியன் என்ன செய்வான்? What is a priest? நான் அடிக்கடி சொல்லுவேன், வெளிப்பிரகாரம் புறஜாதி ஜனங்கள். The outside of the church will stay the Gentiles. இந்த காம்பவுண்டுக்கு வெளியே இருக்கிற புறஜாதிகள். Outside the compound is all the Gentiles. அவர்களும் பலி கொண்டு They வந்திருக்கிறார்கள். will also get to இங்க sacrifice. இஸ்ரேல் ஜனங்கள் உள்ளே இருக்கிறவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரேல் மக்கள், மீட்கப்பட்ட மக்கள். The ones who are saved will be inside the compound, that is Israel people. இந்த பார்டருக்குள்ளதான் ஆசாரியன் போவான். Inside the border only, the priest will go. அப்ப தனக்காகவும் பலி செலுத்துகிறார், He will first give a sacrifice for himself, ஜனங்களுக்காகவும் பலி then செலுத்துகிறார். he'll sacrifice for the இப்ப people. அந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு They will get that blood இங்கு outside. பலிபீடத்துல 10 கட்டளை பெட்டி இருக்கிறது. There will be the box of 10 commandments. நியாயப்பிரமாண பெட்டி அங்க இருக்கிறது. The book of law, the box will be there. அப்போ அங்கே வந்து அந்த ரத்தத்தை தெளிக்கப்பட வேண்டும். That blood will be sprinkled. தெளித்து விட்டு After sprinkled, அவன் மீண்டுமாய் வெளியே வந்து come out again. இந்த ஆசாரியன் வெளியே வர வேண்டும். The priest should come out. வெளியே வந்து ஜனங்களுக்கு உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லும் பொழுதுதான் When he says your sins are forgiven, அவனுக்கு ஒரு மாபெரும் நிம்மதி. then only they will get to அவன் satisfaction. வெளியே வர வேண்டும். He has to come out. இது கிறிஸ்துவின் வருகைக்கு முன்னடையாளம். This was a symbol signifying Jesus coming. இயேசு நமக்காக தன் ஜீவனை கொடுத்து Jesus gave his life on the cross பிரதான ஆசாரியராய் இருக்கிறபடியால் because he is the high priest. பிதாவின் வலது பக்கத்திலே He's seated at the right hand நமக்காக பரிந்து பேசி and he's talking for us நம்முடைய there பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு and forgiving all our sins. காலா காலமாய் மனிதன் செய்த எல்லா பாவங்களுக்காக பரிந்து பேசி 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 He's speaking for us all the time now. ஒரு நாள் ஆண்டவருடைய அன்று வருகை நாளிலே One day the coming of Christ அந்த பிதாவின் வலது பக்கத்தில் இருந்து from God's right hand மகிமையின் தேவனாய் is the glory of God. மகிமையின் ராஜாவாய் The glorious King. வானத்திலிருந்து இறங்கி வருவார். He will come down from there. அவர் இறங்கி வரும் பொழுது He comes down from there. கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். The ones who died in Christ will be உயிரோடு alive. இருக்கிற நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். When we are alive, will be taken. அப்போது நாம் எடுத்துக்கொள்ளப்படும் போது We are taken up. தேவனோடு கூட நாம் கடந்து போய் We விடுவோம். will go with God. ஆனால் ஒரே ஒரு பரிதாப நிலைமை என்ன? And what is one sad situation? மத்த 25ஆம் அதிகாரத்துல பார்த்தோமே, In Matthew 25, ஆயத்தமா இல்லாதவர்களை குறித்து பார்த்தோமே. we saw about the ones who are not prepared. அதுதான் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1:7.
That is what Revelation இதுதான் 1:7. அன்றைக்கு நடக்க போகிறது. That is what will happen that அப்படி நீங்க ஆய்விடக் கூடாது என்பதற்காக இந்த வேத சத்தியங்களை போதிக்கிறோம். for you not to become like that. That's why it's preached. வாசிகள் எடுத்தவர்கள் தமிழ்ல யாரா சத்தமா வாசிங்க. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1:7. Revelation 1:7. எல்லாம் கவனிங்க. இதோ மேகங்களோடு கூட கர்த்தர் வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். பூமியின் அத்தனை கோத்திரம், உலகத்தில் இருக்கிற அத்தனை கோத்திரங்களும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அது அப்படியே. ஏன் Why? ஏன் இப்படி நடக்க போகிறது? Why it will happen like that? அவர் வருவார் வருவார் வருவார், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர்தான் மெய் தேவன் என்று சொல்லியும் கூட ஜனங்கள் என்ன பண்ணலையா? சில ஜனங்கள் even after telling so much that he'll come, he is the savior. Many தன்னுடைய people, இதயத்தை கடினப்படுத்திக் கொண்டார். they hardened their heart. ஏற்றுக்கொண்டவர்கள் The ones who accepted, ஒரு இமைப்பொழுதுல in the blink of an eye, மேகங்கள் மேல் இயேசு வரும் பொழுது when Jesus comes on the cloud, நித்திரை அடைந்தவர்கள் முதலாவது எழுந்து the விட்டார். ones that are asleep will be taken அத்தனை up first. கோடான கோடி கல்லறைகள் திறக்கப்பட்டு The crores and crores of cemetery ஆவிக்குரிய graves, சரீரமாய் மாறி போனார்கள். they will turn to spiritual இந்த bodies. சரீரம் நமக்கு உயிரோடு இருக்கிற நம்முடைய சரீரம் கீழ் விழுந்து போனது. Our body also will fall to the ground. ஆவிக்குரிய சரீரமாய் அவருக்கு முன்பாக கடந்து We போய்விட்டது. will go as a spiritual body in front of him. கீழே கைவிடப்பட்டவர்கள் And the ones who are forsaken down, அவரை பார்ப்பார்கள். they will see him. வானம் அவருடைய சிங்காசனம், The heaven is his பூமி throne, அவருடைய பாதப்படி. the earth is his footstool. அவர் இந்த உலகத்தில் வந்து நிற்பார் என்று சொன்னார். When he comes and stands on the earth, உலகத்தில் 4 திசைகளில் இருந்தோம் in all the four corners of the world, அவரை காண்பார்கள். they will see him. ஐயோ, இவரை குறித்து சொன்னார்கள், They said about him, இவரை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லையே they didn't accept him. என்று புலம்பி கதறி அழுவார். They will wail and mourn on account of him. அந்த நிலைமை உனக்கு வரக்கூடாது For என்பதற்காகத்தான், that not to happen to you. அந்த நிலைமை இந்த உலகத்திற்கு வரக்கூடாது For that என்பதற்காகத்தான் situation not to happen to the world. கர்த்தர் தன்னுடைய வைராக்கியமாக God with authority, தன்னுடைய அன்பை வெளிப்படுத்திக் he கொண்டிருக்கிறார். is revealing his love. கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு By grace through faith, ரட்சிக்கப்படுகிறவர்களை, all those are saved, ரட்சிக்கப்பட்டவர்களை all the ones are saved, ஒரு நாளும் கைவிட he மாட்டார். will not forsake. அந்த நம்பிக்கையோடு கூட வாழ்வோம், Let's live in that faith. சீர்திருத்திக் கொள்வோம். Let's change us. நம்முடைய பாவ பழக்க வழக்கங்கள் இன்னும் இருக்கும் என்று If சொன்னார், there are still sinful ways that we அதை follow, விட்டு விலகுவோம், let's leave that. பரிசுத்தமாய் வாழ்வோம், Let's live holy. தேவனுக்கு பிரியமாய் வாழ்வோம், Let's live according to God. ஒப்புக்கொள்வோம். Let's surrender ourselves. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, Our gracious Lord, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி we செலுத்துகிறோம். thank you this morning. ஆராதனை பங்கு பெற்ற அத்தனை பிள்ளைகளை கர்த்தர் All ஆசீர்வதிப்பாராக. those who participate in the உம்முடைய worship, வருகைக்கு முன்பதாக ஆண்டவரே, before your coming, ஒரு கூட்ட ஜனங்களை உமக்காக ஆயத்தப்படுத்த you prepare one group of people for you. கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. You bless them. ஒரு நாள் நீ கைவிட மாட்டீர் என்று ஆண்டவரே எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீர். Lord, you have promised that you won't forsake us anytime. நித்திய ஜீவன் கொடுப்பதே உம்முடைய வாக்குத்தத்தம். Your promise is eternal life. அது நிச்சயமாய் உம்மோடு வாழ்வதுதான் உமக்கு பிரியமானவரே. It is true that it is your desire that we live like that. அதுல ஒரு மனிதனை கூட கைவிடக் கூடாது என்பதுதான் உம்முடைய திட்டத்தில் இருக்கிறது. Your plan is that we should not be forsaken. Not one man should be forsaken. சபையில வந்திருக்கிற ஒரு பிள்ளைகள் கூட ஆண்டவரே Not one person's company கைவிடப்படக்கூடாது. should not be forsaken. சத்தியத்தை கேட்ட ஒரு பிள்ளைகள் கூட கைவிடப்படக்கூடாது. All those who listen to the truth, not one should be ஒருவேளை இந்த forsaken. ஆன்லைன் மூலமாக பார்க்கிறவர்கள் கூட ஆண்டவரே The ones who see through online also, Lord, கைவிடப்படக்கூடாது சுவாமி. let them not be forsaken. சத்தியத்தையும் அறிவீர்கள், You will know the truth. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வேத சத்தியத்தின்படி According to the Bible, that says the truth will deliver. உலகத்தின் ஆசா பாசங்கள் முற்றிலுமாய் உடைய பிள்ளைகளை விடுதலையாக்கி Lord, you deliver your children from the worldly passion. சத்தியத்தில் உடைய பிள்ளைகளை நடத்தும். Lord, lead your உடைய children வருகைக்கு முன்பதாக before your coming. நாங்கள் யாவரும் ஆயத்தமா இருக்க Let us all be prepared. கர்த்தர் உதவி செய்யும். You help us for that. மகிமை You எடுத்துக்கொள்ளும். take the glory. ஆசீர்வாதம் You will bless us. In இயேசுவின் நாமத்தினால் the பிதாவே name of Jesus we pray. ஆமென். Amen. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். God will bless தொடர்ந்து you. வாருங்கள்.